மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சுற்றுலாத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் ரூபாய் 4.58 கோடி மதிப்பீட்டில் 5 புதிய திட்டப்பணிகளை தனது திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறார்கள். அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பொறுத்தலுக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார்கள். பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் விபத்து காப்பீட்டு வைப்பு நிதி பத்திரங்கள் வழங்கப்படுகிறது. மதிப்பீடு ரூபாய் 75,000. மாவட்ட முன்னோடி வங்கியின் சார்பில் கல்வி கடன் உதவியாக ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டிலான ஆணைகளை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பரப்பு விரிவாக்க மாவிதைக்கான செடிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து வேளாண்மை துறையின் சார்பில் சொட்டுநீர் பாசனம் கரும்பு சாகுபடிக்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் சீதா புதிய தென்றல் மகளிர் சுயஉதவி குழு மாங்குளத்திற்குட்பட்ட மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பிற்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் சார்பில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகளிர் சுயஉதவி குழுவுக்கு ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டிலான வங்கிக் இணைப்பிற்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. கூட்டுறவுத்துறையின் சார்பில் ரூபாய் 1,44,000 மதிப்பீட்டில் பயிர்க்கடன் உதவிக்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சிகள் துறையின் சார்பில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிக்கு முதலமைச்சர் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,70,240 மதிப்பீட்டிலான ஆணைகள் வழங்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிக்கு ரூபாய் 3,50,000 மதிப்பீட்டிலான ஆணைகள் வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையின் சார்பில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கான ஆணைகள் வழங்கப்படுகிறது. அதேபோன்று இலவச வீட்டுமனை பட்டாக்கள் திருமதி லக்ஷ்மி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா பெறும் பயனாளி திருமதி லக்ஷ்மி. திருமதி சித்ரா இலவச வீட்டுமனை பட்டா.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ்.